அப்போ ஏன் ஆம்புலன்ஸ் அவசர அவசரமாக வந்தது, ஏன் உடனடியாக 2 அமைச்சர் எப்படி ஆஜரானாங்க, அந்த ஆம்புலன்ஸில் திமுக வந்து பேனர் போட்ட கொடி இருந்திருக்கு எப்படி, குடிக்கிற தண்ணி பாட்டிலையும் திமுகவோட ஸ்டிக்கர் இருந்தது எப்படி, இதற்கெல்லாம் விளக்கணும்ல. விளக்குறதுக்கு நீங்கள் தனிநபர் ஆணைந்து அருணா ஜெகதீஷன் தலைமையில் நான் குழு அமைச்சிட்டேன், அவங்க அறிக்கை கொடுப்பாங்கன்னா அவங்க அறிக்கையை ஏற்கனவே நீங்கள் மதிக்கல. அரசாங்க எந்திரத்துக்கு நேராக நீங்கள் போகலை கள்ளக்குறிச்சிக்கு, இங்கே அரசாங்க எந்திரத்துக்கு தனி ஃப்ளைட் சார்ட்டர் ஃப்ளைட் பிடிச்சி முதலமைச்சர் போகிறாரு. ஏன்னா அதில் அவருக்கு அரசியல் ஆதாயம் இருக்கிறது. இது என்ன ராணுவ ஆட்சி நடக்குதாங்க? ஜனநாயக நாடுங்க இது. நீங்க ஊனா வழக்கு, ஆனா வழக்கு, இம்னா சிறைவாசம், இம்னா வனவாசம்னா என்ன கதை இது? அது என்ன இங்க அப்படின்னா ஒட்டுமொத்த அரசாங்கத்தை நீங்கள் கட்டி ஆள்றீங்க. அப்படி ஒட்டுமொத்த அரசாங்கத்தை கட்டி ஆள்றதுன்னா அந்த 47 உயிரிழப்பு ஏங்க ஏற்படுது? உங்க உளவுத்துறை செத்து போன உளவுத்துறைங்க. கேட்பமல்ல கேள்வி, ஏன் சிபிஐ விசாரணைக்கு நீங்க அனுமதி மதிக்கிறீங்க? இன்றைக்கு 8 பேர் கொண்ட குழு, மத்திய அரசு நியமித்த 8 பேர் கொண்ட உண்மை அறியும் குழு அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட எஸ்பி கிட்ட விசாரணை நடத்தணும்னு கேட்கறாங்க. ஒரு எம்பி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கூப்பிட்டு என்ன நினைச்சுன்னு கேட்டா போன் எடுக்க மாட்டேன் வர மாட்டேன்னு சொன்னா இது என்ன மாதிரி போக்குது? ஒரு எஸ்பியை கூப்பிட்டு ஏன் போன் எடுக்க மாட்டேன், டேரா விளக்கம் முடியான்னு கேட்டா நான் வரவும் மாட்டேன், விளக்கம் கொடுக்க மாட்டேன், போன் எடுக்க மாட்டேன்னு சொன்னா அப்ப அங்க ஏதோ பிரச்சனை இருக்கிறதா? செத்த பெண்கு பிணத்தை கணக்கிடுவதற்கும் மாலை போடுவதற்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை வேலை செய்கிறது தவிர வருமுன் காப்போன்ற எந்த திட்டமும் அவங்கள்ட்ட இல்லை. அதனால சொன்னால் அந்த கள்ளக்குறிச்சின்னு நினைக்கக்கூடிய ஸ்ரீகவி வந்து ஸ்கூல் பிரச்சனையும் அதுக்கு ஒரு உதாரணம், கள்ளக்குறிச்சி உதாரணம், பல உதாரணங்கள் அதுதான் முன் வச்சு. அப்போ கரூர்ல சம்பவத்தில் கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவத்தை அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக ஒரு மௌனம் காய்க்கிறதா சார்? ஏன்னா சிபிஐக்கு உத்தரவிட மாட்டோம், தனிநபர் ஆணையத்தை நம்பி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசாரணையெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்களே, நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சிபிஐக்கு அவங்க உத்தரவிட மாட்டோம்னு சொன்னதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் திமுகவுக்கு இதுக்கு மறைமுகமாக தொடர்பு இருக்கா இல்லையான்ற பயம் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த இன்சிடென்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவசரமாக உடனே இது ரெண்டுத்தையும் நீங்கள் மேற்கோள் காட்டிக்கங்க. எல்லா விஷயங்களும் பாருங்கள் அவசரமாக நடக்கும், உடனே நடக்கும். 41 பேர் இறந்தோன்னா உடனே ஆம்புலன்ஸ் வருது, உடனே 2 அமைச்சர் போவாங்க, உடனே 2 பேர் நடிக்கிறாங்க, உடனே சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலாம், பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா அதுக்கான பில்லை நாங்களே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு வந்து ஜான் பாண்டியன் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் போனால் நோயாளிகளை திருப்பி அனுப்புகிறாங்க, நாங்கள் பேமெண்ட் வராது, நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே போங்கன்னு சொல்லி இன்னைக்கு அவரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அப்போ ஏன் ஆம்புலன்ஸ் அவசரமாக வந்தது, ஏன் உடனடியாக 2 அமைச்சர் எப்படி ஆஜரானாங்க, அந்த ஆம்புலன்ஸில் திமுக வந்து பேனர் போட்ட கொடி இருந்திருக்கு எப்படி, குடிக்கிற தண்ணி பாட்டிலையும் திமுகவோட ஸ்டிக்கர் இருந்தது எப்படி, இதற்கெல்லாம் விளக்கணும்ல. விளக்குறதுக்கு நீங்க தனிநபர் ஆணைந்து அருணா ஜெகதீஷன் தலைமையில் நான் குழு அமைச்சிட்டேன், அவங்க அறிக்கை கொடுப்பாங்கன்னா அவங்க அறிக்கையை ஏற்கனவே நீங்க மதிக்கல. ஏற்கனவே மதிச்சிங்களா? ஏற்கனவே வந்து துப்பாக்கி சூட்டில் 13 பேர் இறந்ததுக்கு அந்த துப்பாக்கி சூட்டை யார் சுட்டார்களோ அவருக்கு வந்து சுடுறதுக்கான ஆர்டர் போட்ட எல்லா போலீஸ் அதிகாரிகளையும் பதவி விலக்கணும், யாருக்கும் ப்ரொமோஷன் கொடுக்கூடாதுன்னு அவங்க கொடுத்தாங்க. அது திமுக பின்பற்றிச்சா? இந்த திமுக அரசாங்கம் எல்லாருக்கும் வந்து வேலையை விட்டு எடுக்காம இன்னும் வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இன்னும் 2 பேருக்கு பதவி உயிரே கொடுத்துருக்காங்க. அப்ப இன்னைக்கு வந்து அருணா ஜெகதீஷன் வந்து ஒரு குழுவை வந்து கொடுக்குறாங்க, அந்த குழு விசாரிச்சு ஒன்று கொடுப்பா, அது எந்த அளவு இவங்க ஏற்பாங்களா அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்கு. 1 2 பாருங்க, ரொம்ப ஸ்பீடா நடக்கும் பாருங்க. நீங்க 2 டிஃபரெண்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஒரு அரசாங்கத்தினுடைய மெத்தத்தனத்தினால 63 பேரை வந்து நம்ம இழந்தோம் கள்ளக்குறிச்சி சாராயத்தில். 63 பேர் எதனால இறந்தோன்னா அரசாங்க இயந்திரம் சரியாக செயல்படவில்லை, உளவுத்துறையிலே அரசாங்கம் இயந்திரம் லஞ்சம் லாவணியம் சாலை வியாபாரத்தை வாங்கி கொண்டு ஊக்குவித்ததுனால நம்ம 63 உயிர்களை இழந்தப்ப ஒரு அரசாங்கம் எந்திரம் சரியாக செயல்படாத அந்த டைம்ல தானங்க அரசாங்கத்தினுடைய தலைமை பொறுப்புல இருக்க மாண்பு முதலமைச்சர் விரையணும், துணை முதலமைச்சர் விரையணும். இது வந்து அரசாங்கத்தினுடைய செயல்பாடு இல்லை. தனிநபராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை கட்சியில் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு அவசரமா நைட் வந்து அவர் வந்து செக்ரட்டரியேட்ல ஒரு அமைச்சரை கூட்டுறாரு, அதையே கள்ளச்சாராயத்துக்கு கூட்டல அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா? அவசரமா மந்திரிகளை அனுப்புறாரு, அதையே இங்கே அனுப்பல ஒரு கேள்வி எழுதா? அவசரமா இவர் என்ன பண்றாரு, சிபிஐ விசாரணை அனுப்ப மாட்டேன், நான் வந்து தனிநபர் ஆணையத்தை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயும் தனிநபர் ஆணையம் தான் வச்சாரு. அப்ப நம்ம என்ன சொல்றோம், அவர் சிபிசிஐடி வச்சாரு, கள்ளக்குறிச்சிக்கு சிபிஐ வேணும்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம், சிபிஐ இல்லை சிபிசிஐடியை விசாரிக்கும் அப்படின்னு சொன்னாரு. உயர் நீதிமன்றத்தில் போய் நம்ம
அதுக்கான அப்ரூவலை பெற்றோம். அதுக்கு தடை கேட்டாங்க. அந்த தடையை உடைஞ்சு இன்றைக்கு கள்ளக்குறிச்சி சம்பந்தமான எல்லா விஷயங்களும் சிபிஐ ஹேண்டில் பண்ணுது. அப்போ அதே மாதிரி இங்கே நம்ம சிபிஐ வைக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் வைக்காம அவசரமாக அருணா ஜெகதீஷன் அனுப்பிச்சு குழுக்கு எனக்கு அறிக்கை கொடுங்க, அவசரமாக 10 லட்ச ரூபா ரெடி பண்ணி எந்த வீட்டில் கொடுங்க, அவசரமாக உடல் கூறாயிருவே நைட்டே பண்ணுங்க, நைட்டே பாடி வச்சுக்காதுங்க, உடனே ஏறிங்க இல்லை புதைங்கன்னு. ஏன் இந்த அவசரம் கேட்குறோம்ல. அப்போ எப்படி வந்து 63 பேர் கள்ளச்சாராயத்தில் வந்து சிபிஐக்கு வந்து நாம் வெற்றி பெற்றோமோ வழக்கில் போயிட்டு, அதே மாதிரி இதுலேயும் ஓய்வு பெற்ற நீதியரசராக இருக்கக்கூடிய அருணா ஜெகதீஷன் குழு வேண்டாம், எங்களுக்கு சிபிஐ வேணும், நம்மளும் வெற்றி பெறுவோம். இது இந்த அரசாங்கம் ஏன்னா காலதாமம் பண்றதுக்காக இந்த வேலையை பண்றாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? சரி, இப்ப அரசாங்க எந்திரத்துக்கு நேரா நீங்க போகல கள்ளக்குறிச்சிக்கு, இங்க அரசாங்க எந்திரத்துக்கு தனி ஃபிளைட், சார்ட்டர் ஃபிளைட் பிடிச்சி முதலமைச்சர் போறாரு. ஏன்னா அதில் அவருக்கு அரசியல் ஆதாயம் இருக்கிறது. மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவசரமாக வந்து துபாயிலேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு, சரி துபாயிலேருந்தே ரிட்டர்ன் ஆகிட்டாரு, நம்ம நல்ல துணை முதலமைச்சரை பெற்றுட்டோம், ஒரு நம்ம மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி நிற்கிறாருன்னு எல்லாம் மகிழ்ச்சி ஒரு வேலையில் வராரு. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு, ஃபோட்டோ எடுத்தாச்சு, ஃபோட்டோ ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உடனே ரிட்டர்ன் ஃப்ளைட்டில் கிளம்பிட்டாரு. அப்போ இவங்களுக்குலாம் எந்த அளவு மக்கள் மேல் ஒரு அனுதாபம், ஆர்வம், மக்கள் மேல் என்ன மதிப்பு இருக்கிறது அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், தனிநபர் ஆணையன்றான அருணா ஜெகதீஷன் தலைமையில் அமைக்கிறது நீங்கள் அமைச்சுக்கங்க, அது உங்களோட இது. ஆனால் வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாற்றுங்கள். ஏன் சிபிஐக்கு மாற்றோம்னா, இதில் சம்பந்தப்பட்டது எல்லாமே காவல்துறையுடைய மெத்தத்தனம். திருடன்கிட்டே சாவி கொடுக்குற மாதிரி நீங்கள் காவல்துறை மந்திரியாக யாருக்கு இருக்குது, மாண்புக்கு முதலமைச்சர் இருக்கார். உங்களே நாங்கள் சந்தேகப்படுறப்ப நீங்களே ஒரு ஆணையம் அமைச்சு உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் எழுதிக்கிறது நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். இப்போ மத்திய அரசு வந்து ஹேமமாலினி அவர் தலைமையில் தேஜஸ்வி சூர்யா அவர்களோடும் ஷிண்டே அவருடைய மகனுடைய தலைமையிலையும் நம்மளுடைய ஹேமமாலினி அவர்களும் அனுராக் தாக்கூரும் 8 பேர் கொண்ட குழு அமைப்ப தெளிவாக பொது வழியில் பேசினாங்க. பாருங்க, அங்கே என்னென்ன நடந்ததுதான் புட்டு வைக்கிறாங்க. அதையே ஒரு தனியார் தொலைக்காட்சி இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் பேசினா உடனே வழக்கு. 24 பேரை நீங்கள் வழக்கில் போட்டு எதனால அரெஸ்ட் பண்ணுறீங்க? இதுக்கு ஜனநாயக நாடு தானே, கருத்து சுதந்திரமிக்க நாடு தானே, என் கருத்துக்களுக்கான பொது வழியில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களால் முடிஞ்சா பதிலளிக்க, இல்லை சிபிஐ வழக்கு மாற்ற நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிறோம். அதை விட்டு நீ பேசக்கூடாதுன்னு எங்களை தடை பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? 24 பேர் இன்னைக்கு வந்து வலைதளத்தில் வந்து உங்களை அவதூறா பேசினா நீ கைது பண்ணியிருக்கீங்களே, நாங்கள் எங்கள் சந்தேகத்தை முன்வைக்கிறதுக்கான தார்மீக பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறதுங்க. இது என்ன ராணுவ ஆட்சி நடக்குதாங்க? ஜனநாயக நாடுங்க இது. நீங்க ஊனா வழக்கு, ஆனா வழக்கு, இம்னா சிறைவாசம், இம்னா வனவாசம்னா என்ன கதை இது? அது என்ன இங்க என்ன அவ்வளோ அப்படின்னா ஒட்டுமொத்த அரசாங்கத்தை நீங்கள் கட்டி ஆள்றீங்க. அப்படி ஒட்டுமொத்த அரசாங்கத்தை கட்டி ஆள்றதுனா அந்த 41 உயிரிழப்பு ஏங்க ஏற்படுது? உலகத்துறை செத்து போன உளவுத்துறைங்க, மறுக்க முடியுமா நீங்க? கள்ளக்குறிச்சி, இதே கள்ளக்குறிச்சியில் கன்னியாகுமரியில் இது ஸ்ரீகவி பிரச்சனை நடந்த பள்ளிக்கூடத்தில் அப்போ உளவுத்துறை செத்து போச்சுல. கள்ளச்சாராயத்தில் உளவுத்துறை இருந்தானே தெரியல. விமான சாகச நிலையத்தில் உளவுத்துறை இருந்தாலே தெரியல. பல லட்சம் பேர் கூட 5 பேர் செத்தாங்கள, போய் பார்த்தீங்களா? பார்க்கல. இப்படி நான் பல விஷயங்களை சொல்லுவேன். உளவுத்துறையோட ஃபெயிலியர், உளவுத்துறையோட மிகப்பெரிய ஃபெயிலியர் இந்த விஜயனுடைய இந்த 41 பேர் வந்து இறந்தது. 11,000 பேர் தான் வருவாங்கன்னா 11,001 வந்தா 11,010 வந்தா நீங்க பாதுகாப்பு தர மாட்டீங்களா? என்ன பேச்சு இது? நாங்க எதிர்பார்த்த விட அதிகமாக வந்துட்டோம் அப்படிதான் வருவாங்க. ஏங்க அது அவர்கள் வந்து நீங்க ஒரு விஷயத்தை தெளிவாக இங்கே புரிஞ்சுக்கணும். நீங்க 4 மீட்டிங்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்கீங்க. கோர்ட்டும் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. மினிமம் 1 கோடினாச்சும் கட்டணும், பொது சொத்துங்களுக்கு சேவை எடுக்கக்கூடாது, தலைவராக இருக்கிறவர்கள் தொண்டர்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே தலைவராக இருக்கக்கூடிய விஜய் வந்து மரத்து மேலே ஏறாத, கர்ப்பிணி பெண் வராத, சின்ன குழந்தையை தூக்கிட்டு வராதுன்னு சொல்றாங்க. அதையும் மீறி வரான். அவரோட கவர்ச்சி, அது ஒரு சினிமா கவர்ச்சியில வரான். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க அங்க வந்திருக்கிறதெல்லாம் தாவேகா தொண்டர்கள். அங்க வந்திருக்கிறதெல்லாம் தாவேகா தொண்டர்களை விட அதிகமான பொதுமக்கள். இது புரிஞ்சுக்கணும் தயவு செய்து. ஏன் அதிகமாக பொதுமக்கள் வராங்க நீங்க ஜஸ்ட் நீங்க பாருங்க. நீங்க வந்து உங்களோட வீடியோ காட்சியில் தான் பாருங்க. விஜயோடைய வேனை சுத்தி ஒரு பெருங்கூட்டம் இருக்கும். அந்த பெருங்கூட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பேர் நபர்களிடம் செல்போன் இருக்கும். செக் பண்ணுங்க, நீங்க எல்லாத்தையும் செல்போன் இருக்கும். எல்லாரும் என்ன நினைக்கிறானா, நான் பத்தியா விஜய் கூட்டத்துக்கு போயிட்டேன், செல்ஃபி எடுத்துட்டேன், தலைவரோட ஒரு வேனோட செல்ஃபி எடுத்துட்டேன், இன்றைக்கு விஜயுடன் செல்ஃபி அப்படின்னு சமூக வலைதளத்தில் தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கலாம். நானும் விஜய் சாரோட நின்று ஃபோட்டோ எடுத்துட்டேன், நானும் விஜயோட வந்து 2.5 கலந்துட்டேன், அவர் கூட்டத்தில் நான் தான் முதன்மையாக இருந்தேன்றத சமூக வலைதளத்தில் பறைசாற்றி கொள்ளணும். இது ஒரு வியாதி. இப்போ நீங்கள் நிறைய திரைப்படங்கள் போறீங்க, புது படங்கள்லாம் பார்ப்பீங்க, நான் போயிருக்கேன். இந்த புதுப்படம் போடுறப்ப பாருங்க, தியேட்டரே ஃபர்ஸ்ட் சீன் வந்து அந்த ஹீரோ ரிலீஸ் ஆகிறப்ப எல்லாம் செல்போன் எடுத்துக்கிட்டு அந்த சீன் ஓப்பனிங் சாங் அப்படியே ரெக்கார்ட் பண்றான். ரெக்கார்ட் பண்ணிட்டு கீழே போட்டு பார்த்தியா மாஸ்
நாங்கள் படத்தை அட்டன் பண்ணிட்டோம், தலைவரோட ஓப்பனிங்கை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். இது ஒரு வியாதி, தான் சொல்லுவோம். ஓப்பனாக சொல்ல போனால் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் யாராவது கைகளில் செல்ஃபோன் இல்லாமல் இருந்தால் சொல்லுங்கள். இதை 4 முறை 4 கூட்டங்களிலும் இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை பார்த்து இருக்கிறது. அப்போ இந்த உளவுத்துறை என்ன பண்ணணும்? இந்த கூட்டம் சொல் பேச்சு கேட்காத கூட்டம், இந்த கூட்டம் வயது கம்மியான கூட்டம். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்க மாட்டானுங்க. மரத்து மேலே ஏறாதுன்னா ஏறுவானுங்க, பனை மரத்துலேருந்து தொங்காதுன்னா தொங்குவானுங்க, பொது சத்து சேலம் விஜய்க்கு. ஏன்னா அவருடைய வயது அந்த மாதிரி இருக்கு. இதை கணிக்கிறதாங்க உளவுத்துறை வேலை. நீங்க சொல்றீங்க எடப்பாடி அவர்கள் 15,000 பேர் கலந்துக்கிட்டாங்க, எதுவுமே நடக்கல, மகிழ்ச்சி. ஏன்னா அவர்கள் எல்லாம் ரசிகர்கள் இல்லை, தொண்டர்கள். தலைவர் என்ன சொல்றாங்களோ கட்டுப்படுவாங்க. 30 விழா நடந்தது, நாங்க திமுக ஒண்ணு கூட ஆகலன்றீங்க, மகிழ்ச்சி. அவர்களும் ரசிகர்கள் இல்ல, தொண்டர்கள். எப்பா நீங்க நிக்கணும், மாவட்ட தலைவரை உனக்கு இந்த ஊர் 4 ஊர் நீ தான் காத்துக்கணும், இந்த துணைத் தலைவர்வா நீ இந்த ஊர் நீ தான் கூட்டு வரணும், அவங்க சாப்பாடு பார்க்கணும், இந்த இடம் தான் அவங்க கேலரி, இதை விட்டு நகரக்கூடாது. தலைவர் பிளான் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 70 வருடங்களாக அரசியல்ல இவங்க 2 பேர் இருக்காங்க. யார்? ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் இருக்கும். சரிங்களா? பிஜேபி நம்ம பண்ணமே மதுரை மாநாடு 6 லட்சம் பேர் வந்தான். ஃபிங் ட்ராப் சைலண்ட் நடந்து தெரியுமா? ஒரு போலீஸ் அதிகாரி உள்ளேயும் இல்லை வெளியும் இல்லை. நாங்கள் இருந்தேன், 4 மணி நேரம் இருந்தது. ஒவ்வொரு 4 மணி நேரத்தில் ஒரு தலைவர் பேசுறப்ப அவங்க ஆரம்பித்திருப்ப என்னமா ஆரம்பிச்சாங்க? ஆம்புலன்ஸ் பக்கத்தில் யாரும் நிற்காதீர்கள். திடீர்னு நம்மளுடைய தொண்டர்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அந்த ஆம்புலன்ஸ்க்கு போக வழி ஒன்றும், அதனால ஆம்புலன்ஸ் நிற்கிறவங்க நகர்ந்து வாங்கன்னு ஒரு தலைவர் பேசுறப்ப அதை குறிப்பிட்டு சொன்னாங்க. ஏன் தெரியுங்களா? ஆம்புலன்ஸ் திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அந்த ஆம்புலன்ஸ் போறப்ப வழி வேணும், நீங்க கூட்டத்தை ஆரம்பம். டிசிப்ளினா நடந்த கூட்டம் முடிஞ்சது. எல்லாருக்கும் கூட்டத்தை நாங்கள் உள்ள போறப்ப எங்களுக்கு வேண்டிய தண்ணி, எங்களுக்கு வேண்டிய மிச்சர் பாக்கெட், எங்களுக்கு வேண்டிய ஸ்வீட்டு, எங்களுக்கு வேண்டிய உணவுப் பொருளை கொடுத்துட்டாங்க. இன்னொரு ரவுண்டு ஒரு வாட்டி எல்லாருக்கும் தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க. முடிஞ்சுதா? அந்த கவர்லேயே தண்ணி பாட்டில் மிச்சரு ஸ்வீட் அந்த கவர்லேயே இதை வச்சிருந்தோம். கூட்டம் முடிஞ்ச உடனே அந்தந்த இடத்துல போய் டஸ்ட்பின்ல போட்டுட்டு ஒருத்தர் 50 சேர் எடுத்து அடுக்கிட்டு சுத்தம் பண்ணிட்டு வெளியே போனோம். எப்படி அந்த மைதானத்தை அந்த உரிமையாளர் நமக்கு கொடுத்தாங்களோ அப்படியே திருப்பி கொடுத்தோம், எந்த சேதாரம் இல்லாம. இது ஒரு டிசிப்ளினான கூட்டம். இது தலைவர் சொல்றதை கேட்கிற கூட்டம். ஆனால் 4 முறை விஜய் பண்ணிருக்காரு. எங்க மதுரை மாநாடு முடிச்சு திருச்சியில பண்ணிருக்காரு, பெரூர்ல மிஸ் ஆச்சு, நாகப்பட்டினத்துல பண்ணிருக்காரு, நாமக்கல்ல பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் கரூர் வரப்ப இவங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை தூங்கி கொண்டு இருக்கிறதா? அவன் அப்படிதான் பண்ணுவான். நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். ஏன்னா வயசு அப்படி இருக்கு. அப்ப நீங்க அது அப்படிதான் பண்ணுவாங்கன்றப்ப உங்ககிட்ட 11 நிபந்தனைகள் கொடுத்தாங்களா? அதுல இன்னொரு நிபந்தனை என்ன தெரியுங்களா? கட்டுக்கடங்காமல் கூட்டம் போனால் அசௌகரியங்கள் நியமித்தா, அதாவது அசாதாரண சூழ்நிலை வந்தா அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்துற அதிகாரம், அந்த பரப்புரையை தடுத்து நிறுத்துற அதிகாரம் காவல்துறைக்கு இருக்கிறது. ஒரு உயிரிழப்பு ஏற்படும், ஒரு புரியுற மாதிரி சொன்னா, ஒரு உயிரிழப்பு ஏற்படுது சொல்லி காவல்துறை அதிகாரி அங்க இருக்க ஒரு டியூட்டி பாக்குறவங்க நினைச்சாங்கன்னா அந்த கூட்டத்தை ரத்து செய்யலாம். அந்த அதிகாரம் காவல்துறை கொடுத்துருக்காங்க, அது அனுமதி நம்ம கொடுத்துருக்கோம். சார் நீங்க 11,000 சொன்னீங்க, 30,000 பேர் வந்துட்டான், எங்களால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல, அசாதாரண சூழ்நிலை நிலையுது, என்ன நடக்குமோ தெரியல, அதனால தயவுசெய்து கூட்டத்தை ரத்து பண்ணுங்க, இதோட திரும்பி போங்க, இன்னும் நாள் வச்சு கூட்டத்துங்க சொல்லு. ஒரு நாள் 41 உயிர் போயிச்சே, திருப்பி கொடுக்க முடியுமா? அப்போ வரவன் வரட்டும், இருக்கிறவன் இருக்கட்டும், சாவட்டும் நினைக்கிறீங்களா? அப்போ எங்களுக்கான ஏன் ஆம்புலன்ஸ் வந்துச்சு, ஏன் கூட்டத்தை சுற்றி கயிறு கட்டித்தாங்க, ஏன் கூட்டத்தை சுற்றி பேனர் கட்டித்தாங்க, எவன் கல் விட்டான், எவன் செருப்பு விட்டான், யார் கத்தியில் கீர்னது, இப்படி பல சந்தேகங்கள் இருக்கு. நான் முன்னாடி பதிவிட்டதை நினைவூட்டு விடுறேன். உடனே ஏன் எல்லாமே நடந்தது? உடனே ஏன் தனிநபர் ஆணையம்? உடனே எதுக்கு காசு? மறுநாள் காலில் பணத்தை உடனே 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்க, ஏன் அவ்வளோ அவசரம்? ஏன்னா அந்த 10 லட்ச ரூபா எடுத்து போய் அவனுக்கு கல்யாணம் பண்ண போறானா? இளவு வீட்டில் 10 லட்ச ரூபா வச்சு என்ன பண்ணுவான்? செக்காவன் காது குத்த போறானா? துக்கம் அடைக்கிறதுக்கு முன்னாடியே 10 லட்சம் கொடுத்தா வாய் எதுக்கு அடைக்கிறீங்க? நைட்டா ஏன் உடல் அறிக்கை பண்றீங்க? 10,000 பேர் நிக்கிற இடத்துல 30,000 பேர் நின்னா ஒரு சதுர மீட்டருக்கு 4 பேர் 3 பேர் தான் நிக்க முடியுன்றப்ப 10 பேர் நிக்கிறானா அங்க ஆக்சிஜன் கிடைக்காது. சாதாரண மனிதனுக்கு தெரியும், அங்க இருக்க போலீஸ் அதிகாரிக்கு தெரியாதா? ஒரு குறிப்பிட்ட இடத்துல 100 பேர் தான் ஆக்சிஜன் இருக்குன்னா அங்க நீங்க 1000 பேர் நிப்பாட்டா அவனுக்கு எப்படி மூச்சு திணறல் தானே வரும்? தொடர்ந்து காலைல நின்று தான் நீர் சத்துல தண்ணி மயக்கம் போட்டு தானே விழுவான். இது தெரியாதா? இது தெரியாம எப்படி உளவுத்துறை இருக்கு, அங்க காவல்துறை இருக்கு? நீ 10,000 பேருக்கு அப்புறம் 20,000 பேர் ஆகுது, 30,000 பேர் ஆனோன்னா ட்ரோனை உள்ள ஒண்ணுமா இல்லையா? அவனுக்கு ட்ரோனுக்கு நாங்க வாங்கி கொடுத்துருக்கோம். எங்களுடைய வரி பணத்துல ஒவ்வொரு காவல்துறைக்கும் ட்ரோன் வாங்கி கொடுத்துருக்கோம். கண்ட்ரோல் ரூம் எங்க? 30,000 பேர் ஒரு குறுகிய சாலையில சேர்றான், கண்ட்ரோல் ரூம் எங்க? அங்கங்க கேமரா வச்சு நீ கண்ட்ரோல் பண்ணுமா இல்லையா? ஆமா, அந்த இடத்துல அதிகமான கூட்டம் இருக்கு, பெண்கள் அதிகமா இருக்காங்க, அந்த இடத்துல 2 பேர் அனுப்புங்க, அந்த பெண் அங்கே அப்ரூவ் படுத்துங்க, அந்த குழந்தைய முதல்ல வாங்கி பின்னாடி கொண்டு வாங்க, அந்த குழந்தைக்கு முதல்ல முதலுதவி கொடுங்க, அந்த குழந்தைக்கு முதல்ல தண்ணியை கொடுத்து அந்த குழந்தைங்க அந்த கூட்டத்தை விளக்குங்க. சொல்ல வேண்டியது யார் வேலைங்க? இப்ப விஜய் வர்றாருன்னா விஜய் உள்ளந்தான் வருவாரு, ஒவ்வொரு டீப்பா இறங்கி பார்க்க முடியுமா ஒரு தலைவர்? நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல, தனி கதை. நேரம் தாழ்த்து வந்தது,
தொண்டர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை சப்ளை பண்ணாமல் இருந்தது, இங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சது, அதெல்லாம் வந்து நம்ம வந்து வரவேற்கல. அது தனி கதை. நான் சொல்றது அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். அதை ஏற்கனவே 4 கூட்டங்கள் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஏற்கனவே 2 பேர் சேர்த்திருக்கிறான், விக்கிரவாண்டில் 4 பேர் சேர்த்திருக்கான், மதுரையில் 2 பேர் சேர்த்திருக்கான், அதுக்கப்புறமா ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் சேர்த்திருக்கான். அப்படி உயிரிழப்பு நடந்திருக்கப்ப இந்த மாதிரி நடக்கின்ற பிகாஷ்னா காவல்துறை கணிக்க ஏன் தவறியது தானே கேள்வி வைக்கிறோம். நீ எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரு, அந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்ச அடுத்த நிமிஷம் அதற்கான மந்திரி விளக்கம் கொடுக்கல. யாரு அதற்கான மந்திரி வந்து மாண்புமிகு முதலமைச்சர் விளக்கம் கொடுக்கல. உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு தெரியும், துரைமுருகன் அங்க வந்தாரு, ஒரு போட்டோ ஷூட் எடுத்தாரு, துபாய் கிளம்பி உல்லாசத்தில் போயிட்டாரு. அதற்கான மந்திரிகள் யாருமே ஸ்பாட்டுக்கு போகல. யார் யார் விளக்கம் கொடுக்குறாங்க? அரசு அதிகாரிகள் விளக்கம் கொடுக்குறாங்க. யாரு? மின்துறை சம்பந்தமான ஒரு அதிகாரி, அமுதா IAS, தீரஜ் குமார், இவங்களா எதுக்கு எனக்கு விளக்கம் கொடுக்கணும்? அவங்களாம் அதிகாரிகள். அவர்களுக்கு கொடுத்த டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன வர வந்தது, செலவு வந்தது, நாங்கள் என்னென்ன குறைகள் சொல்கிறோம் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய அதிகாரிகள். எங்களிடம் பேசுவதற்கு அவங்களுக்கு எந்த தார்மீக உரிமை கிடைக்கல. எங்ககிட்ட பேசுறது யாருன்னா, நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தேன் பாருங்க, அவன் தான் என்கிட்ட பேசணும். நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பாருங்க சட்டமன்ற உறுப்பினர், நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பாருங்க பாராளுமன்ற உறுப்பினர், நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பாருங்க மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அவர்கள் தான் என்னுடைய ஆன்சருக்கு பதில் செய்ய தகுதியானவர்கள். தவிர டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள் வைத்து ஏங்க நீங்க பின்பக்கமா இருந்து இயக்குறீங்க? ஏற்கனவே வந்து நம்ம வந்து மக்கள் தொடர்பு அதிகாரிகளுக்கான டம்மி பண்ணிட்டு, வெள்ளங்கோயில் சுவாமிநாதன் டம்மி பண்ணிட்டு 4 IAS அதிகாரி நியமிச்சிங்க. கக்கன் சிங் பேடி அவர்களும், தீரஜ் குமார் அவர்களையும், அமுதா IAS-யும் ராதாகிருஷ்ணன் நியமிச்சு மக்கள் நலத்திட்டங்களை இவங்க சொல்லுவாங்க. இவங்க ஏங்க சொல்லணும்? இவங்க கிட்ட நான் ஏன் கேட்கணும்? அவங்கள நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தேன். அவன் இன்னும் 1 வருஷம் இருப்பான், காலி பண்ணி அடுத்ததுக்கு போயிடுவாங்க. இன்னும் 2 மாசம் இருப்பாங்க, அடுத்ததுல டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. எனக்கு 5 வருஷம் நான் அவங்களை ஓட்டு போட்டு தேர்த்த உங்களை எம்எல்ஏ தாங்க என் கேள்வியை கேட்பேன். அவங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். எதுக்கு உங்களுக்கு 1,50,000 சம்பளம் கொடுக்குறேன்? என்னோட வரி பணத்தில் எதுக்கு நான் கொடுக்குறேன்? உங்களுக்கு ஃப்ரீ காரு, ஃப்ரீ டெலிஃபோனு, எல்லாம் ஃப்ரீ 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 ஃப்ரீ. நீங்க வந்து சட்டசபை உறுப்பினர் எடுத்துட்டு போயிட்டா உங்களுக்கு வந்து சாவர வரையும் பென்ஷன் ஃப்ரீ, எல்லாம் எங்க வரி பணம். எங்களுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா? எங்க முன்னாடி வந்து நிற்க மாட்டீங்களா? அதிகாரிகளை முன்னாடி விட்டு பின்னாடி இயக்குவீங்களா? அதுதான் இன்னைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் பொது வழியில செல்றாரு. அரசாங்க ஊழியர்கள் பின்னாடி இந்த அரசாங்கம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் பேச வேண்டியது இங்க இருக்கக்கூடிய மந்திரி, அந்த துறை சார்ந்த மந்திரிகள் பேசலாம். துறை சார்ந்த மந்திரி யாரு? மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் தாங்க போலீஸ் துறை மந்திரி. இன்றைக்கு உளவுத்துறை ஃபெயிலியருக்கு அவர் தாங்க ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் பொது வழியில் எதுவுமே சொல்லாமல் அதிகாரிகளை வச்சு பேசுறீங்க. நாங்கள் கரெக்டாக தான் கரண்ட்டை போட்டோம், கரெக்டாக தான் கரண்ட் ஆஃப் பண்ணோம், நாங்கள் சொன்னது கூட இவங்க அதிகமாக வந்துட்டாங்க, நாங்கள் வந்து நினைக்கிறதுக்குள்ளே உளவுத்துறை வரதுக்குள்ளே இவங்க வந்துட்டாங்க. என்ன டேவிட்சன் ஆசீர்வாதம் ஒன்று ஊட்டுறாரு, அமுதா IAS ஒன்று உருட்டுறாங்க, தீரஜ்குமார் ஒன்று உருட்டுறாங்க, இவர் மின்துறை சம்பந்தமான மின்வாரியம், இதெல்லாம் யார் கேட்டது? அப்போ நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து தப்பிக்கிறதுக்காக குற்றமுள்ள நெஞ்சு குறுகு இருக்கிறதா? கேட்பமல்ல கேள்வி. ஏன் CBI விசாரணைக்கு நீங்க அனுமதி மதிக்கிறீங்க? இன்றைக்கு 8 பேர் கொண்ட குழு, மத்திய அரசு நியமித்த 8 பேர் கொண்ட உண்மை அறியும் குழு அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட SP கிட்ட விசாரணை நடத்தணும்னு கேட்கறாங்க. அந்த ஊரு மாவட்ட ஆட்சியர் சொல்கிற கலெக்டர் கிட்ட விசாரணை நடக்கிறோம் இவங்க கேட்கறாங்க. சார் SP அவர்களே இங்க வாங்க, நீங்க வந்து அனுமதி 11 நிபந்தனை கொடுத்துருக்கீங்க, இங்க 41 பேர் செத்துருக்கான், ஏன் இது நடந்துச்சு கொடுங்க, அறிக்கை கொடுங்க. கலெக்டர் இங்கே வாங்க, 11 நிபந்தனை கொடுத்துருக்கீங்க, அதை இவங்க மதிக்கல, 41 பேர் செத்துட்டா சொல்றீங்க, ஏன் இது நடந்தது? வாங்க நேரடியாக பேச விளக்கம் கொடுங்கன்னு சொன்னா SP அவர்களும் கலெக்டர் அவர்களும் அந்த 8 பேர் கொண்ட உண்மை குழுவுக்குள்ள ஆஜராகவே இல்லை, போனையும் எடுக்கல. அந்த 8 பேர் யாரு? டாப் MPs. தேஜஸ்வி சூர்யா நாடாளுமன்றமே அலற விடுவான் மனுஷன். அனுராக் தாக்கூர் 4 முறை வென்றவர் இமாச்சல் பிரதேசில். ஹேமமாலினி மதுரை கோட்டையை வச்சிருக்கவங்க. ஷிண்டேவோட பையன் எல்லாமே வந்து டாப்பான மாநில லெவலில் மக்களவை MPs. அவங்க எல்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க, எங்களை மதிக்காத அரசு அதிகாரிகள் பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் உரிமை மீறலாக நாங்கள் எழுப்புவோம். இது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா? ஒரு MP ஒரு IAS அதிகாரி கூப்பிட்டு என்ன நினைச்சுன்னு கேட்டால் ஃபோன் எடுக்க மாட்டேன் வரமாட்டேன்னு சொன்னால் இது என்ன மாதிரி போக்குது? ஒரு SP-யை கூப்பிட்டு ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேன், டேரா விளக்கம் முடியான்னு கேட்டால் நான் வரவும் மாட்டேன், விளக்கம் கொடுக்க மாட்டேன், ஃபோன் எடுக்க மாட்டேன்னு சொன்னால் அப்போ அங்கே ஏதோ பிரச்சனை இருக்கிறதா? நீங்கள் தான் கரெக்டாக வேலை செஞ்சீங்களா? அப்போ வாங்க, 8 பேர் கொண்ட உண்மை குழு மத்திய அரசு தான் அனுப்புது, தேசிய ஜனநாயக குழு நட்டா அவர்கள் தலைமையில் தானே அனுப்புறாங்க, காங்கிரஸும் வேணுகோபால் அவர்கள் தலைமையில் அனுப்பிச்சாங்களா? வந்து விளக்கத்தை கொடுங்க. உரிமை மீறலை கொண்டு வர போறாங்க. நாடாளுமன்றத்தில் என்ன மாதிரி பிரச்சனை வரப்போகுது பாருங்க. இதை வந்து நம்ம இருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் என்ன சொல்லணும்? எப்பா SP இங்கே வா, உரிமை மீறல் உண்மை அறிவு குழு வந்திருக்கு, அவங்க என்ன விளக்கம் கேட்கறாங்களோ கொடுங்க. கலெக்டர் அவர்களே அவங்க என்ன விளக்கம் கேட்கறாங்களோ கொடுங்க. அப்போ நான் முன்னாடி சொன்ன பதிவை நினைவுவிட்டு விரும்புகிறேன். இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் பின்னாடி இந்த அரசாங்கம் ஒளிந்து கொண்டிருக்கிறது, அது மாற்றப்படணும். இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உரிய நிவாரணம் தரப்படணும். மணிப்பூருக்கு செல்லாத குழு வந்துட்டு தமிழகம் மட்டும் ஏன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி திமுகவும் சரி திமுக கூட்டணி கட்சிகளும் வந்து ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இதற்கு உங்க பதில் என்ன சார்? அதாவது ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுங்க, மணிப்பூரில் என்ன ஆச்சு, காஷ்மீரில் என்ன ஆச்சு, பக்கத்து வீட்டில் என்ன ஆச்சு, ஏற்ற வீட்டில் என்ன ஆச்சு, இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு
எனக்கு இந்த பிரச்சனைக்கான என் மண் தமிழ் மண், என்னுடைய மக்கள் செத்துருக்காங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. உண்மை கருவி கூட ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு நிறைய முறை வந்திருக்காங்க. எப்பனா கரியாமுத்தூர்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு தெரியுங்களா? ஒரு கிறிஸ்தவ பொண்ணை வந்து மதமாத்தம் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு பொண்ணு இறந்தது தெரியுங்களா? அண்ணாமலைஜி அவர் கூட பெரிய பிரச்சனையை அதுக்கு உண்டு பண்றப்ப குஷ்பு அவர்கள் தேசிய மகளிர் ஆணையத்தினோட உறுப்பினராக இருந்தாங்க. அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய 5 பேர் கொண்ட குழு வந்தாங்க. அதே மாதிரி நம்ம கள்ளக்குறிச்சியில் நடந்த ஸ்ரீகவி பிரச்சனை, அந்த ஸ்கூல் பிரச்சனை வரப்பையும் உண்மை அறிக்கை மாதிரி எல்லாருக்கும் குழுக்கள் வரதாங்க செய்யும். எல்லா ஊருக்கும் எல்லாரும் போயிட்டு தாங்க இருக்காங்க. மணிப்பூர்ல இன்றைக்கு கவர்னர் ஆட்சி நடைபெறுகிறது. உள்துறை அமைச்சத்தின் டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. அங்க என்ன உண்மை தெரிவு குழு அங்க போகணும் என்ன அவசியம் இருக்கு? எனக்கு ஒன்றும் புரியல. டைரக்டரா அது வந்து ஹோம் மினிஸ்டர் கண்ட்ரோல்ல இருக்கு. அமித்ஷா அவர்கள் கண்ட்ரோல் தான் மணிப்பூர்ல ஆட்சியே நடக்குது. கவர்னர் தான் அது செயல்பாட்டில் செயல்பட்டு இருக்காரு. அங்க வந்து என்ன ஒரு விஷயம்னாலும் உள்துறை அமைச்சங்க தான் அது பர்மிஷன் தரணும். நாங்களே கவர்மெண்ட் நடத்திட்டு உள்துறை அமைச்சரே இருக்கும், துணைநிலை ஆளுநரே அங்க இருந்துட்டு மறுபடியும் உண்மை கொண்டு வர கல்வி எங்க இருக்கு? இதெல்லாம் பேசிக்கா தெரியாம வளர்ற கூட்டம் வளருதுங்க. அங்க போலியா, காஷ்மீர் போலியா, மணிப்பூர் போலியா, இங்க என்னங்க? இதுக்கு பதில் சொல்லு. ஏற்கனவே 63 பேர் கள்ளச்சாராயத்துல இறந்தோம். நம்ம கள்ளக்குறிச்சியில, செங்கல்பட்டுல 20 பேர், மரக்காணத்தில் கிட்டத்தட்ட 100 பேர் இறந்துட்டோம். எழுந்தமா இல்லையா? அதுக்கு பதில் இல்லைக்கா. அதுக்கு இங்க கேட்க இந்த கட்சிக்கெல்லாம் துப்பு இருக்கா, திராணி இருக்கா, தில் இருக்கா? விமான சாகசம் நினைச்சு பல லட்சம் பேர் வந்தா 5 பேர் செத்தா, அவனை போய் எட்டி பார்க்க உனக்கு துப்பு இருக்கா? கவின் கொலை வழக்கை பத்தி உன்னால பெரிய போராட்டத்தை வைக்க முடியுதா உங்களால? எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. இன்னைக்கு வேங்கவேல் பிரச்சனையாகட்டும், கையில கயிறு கட்டினா அவனை வெட்டுற நாங்குநேரி பிரச்சனையாகட்டும், பிரச்சனைகளை கொண்டே இருக்குங்க. இன்னைக்கு போக்சோ வழக்கில் டெய்லி தமிழ்நாட்டில் வழக்கு பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு சிந்தடிக் ட்ரக் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குங்க. இன்னைக்கு ஒருத்தர் திருமாவளவன் சொல்றாரு, நிறைய தொண்டர்கள் இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்காங்க தாவேக்கன். இது எவ்வளவு பெரிய அபண்டமான ஒரு பதிவு பார்த்தீங்களா? நான் சொன்னது என்னது? ஆர்வ கோளரில் வந்திருக்காங்க. எல்லார் கையிலும் செல்போன் இருக்கிறது. தான் தன்னுடைய தலைவர் முன்னாடி எப்படியாவது ஒரு போனை எடுத்துணுன்ற ஆர்வத்தில் தான் நகராம இருக்கிறாங்க. அவங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும், மைனூட்டா புரிஞ்சுங்க. ஒரு சாதாரண ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு நான் போன் எடுத்துருவேன், தலைவர் இப்படி கிராஸ் ஆகிறப்ப நான் ஒரு கிளிக் எடுத்துருவோன்ட்டு நகராம இருக்கிறாங்க. நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலும் போன் இப்படி இருக்கும் பாருங்க, இப்படி இந்த டைரக்ஷன்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அவனுடைய வயது அப்படி தோன்றுகிறது. அவர் அப்படி செய்யறதுனால தப்பு அவர் செய்யறது. ஆனா அவர் தப்பு செய்யறதுனால அவன் சாவறது நீங்க அனுபவிச்சிங்களா? இந்த கேள்வி தானே எல்லாருமே வைக்கிறாங்க. 2 குழந்தைங்க ஒரு ரோட்ல விளையாடுது, ரோட்ல விளையாடாம வண்டி இடிச்சிடும் போய் சொல்றோம், மீறி அந்த குழந்தை வந்து விளையாடுது, நான் சொல்றேன் நீ மீறி விளையாடுறேன்னு இடிச்சு போயிடுவியா? இது என்ன மாதிரி கூற்று? அந்த குழந்தையோட மனநிலை தாங்க அவங்கள நான் பார்க்குறேன். அந்த பசங்க வந்து 15 வயசு, 16 வயசு, 17 வயசுல அவர்களுக்கு வந்து என்ன செய்யறோன்னு தெரியாம ஒரு ஆர்வத்தில் இருக்காங்கள விட்ட, அவனை வந்து கட்டுக்கோப்பாக இருந்த எடப்பாடி தொண்டர்களையும் கட்டுக்கோப்பாக இருந்த திமுக தொண்டர்கள் எப்படி ஒப்பீடு செய்ய முடியும்? எப்படி ஒப்பீடு செய்யும்? 4 கூட்டத்தில் நீ பார்த்துட்டு அவன் சொல் பேச்சு கேட்கறானா? வண்டி பின்னாடி வராங்கன்னா பிச்சுக்கிட்டு வர்றாங்க, கார் எடுத்துட்டு வரான்னா கார் பின்னாடி 40 கார் போதியா? என்னையா பண்ண முடியும் ஒரு தலைவரால்? அவரால் என்ன பண்ண முடியும்? சொல் பேச்சு அவன் கேட்க மாட்டேன்றான். அப்போ அந்த தலைவரை கண்ட்ரோல் பண்ணுங்க. எவ்வளோ நீதிமன்றம் கொட்டு விட்டு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி அசாதாரண சூழ்நிலும் இந்த பசங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. இதுக்கான ஃபோர்ஸை நம்ம வைத்திருக்கணுன்றது யாருடைய பணி? உளவுத்துறையினுடைய பணி. இந்த அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை முற்றிலும் தோல்வி அடைந்து விட்டது. அதை மறைப்பதற்காக தனிநபர் ஆணையத்தை அவசரம் அமைத்து இப்போ வந்து தனிநபர் ஆணையத்துக்கு கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எப்படி இது 13 துப்பாக்கி சூட்டில் ஒரு பூசி முழுகினாங்களோ அதே மாதிரி இது முழுகிறதுக்கான வேலையை தான் பண்ணுறாங்க. தவிர சிபிஐ விசாரணை கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை எல்லா எதிர்கட்சிகள் கொடுக்கின்றன, பிஜேபியும் கொடுத்து கொண்டிருக்கிறது. விஜய் மீதியான வழக்கு பதிவில்லை, புஷானது மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க. அதனால வந்துட்டு மறைமுகமாக அண்டர்டேக்கிங்ல இருக்கீங்களா திமுகவும் தாவேக்காவும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. எப்படி பாக்குறது சார்? அதாவது திருமாவளவன் வந்து இன்னைக்கு காலையில் அதுதான் சொல்லியிருக்காரு. அதாவது நீங்க வந்து ஆதவ அர்ஜுனா மேலேயும் விஜய் மேலேயும் நீங்க வழக்கு பதிவு பண்ணல. முதல்ல அவரு ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த மாவட்ட தலைவர் எதுக்கு அதிகம் அரெஸ்ட் பண்ணாங்க? மதியழகனை. இன்னொரு மாவட்ட தலைவர் பவுல் ராஜா அரெஸ்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த 11 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இந்த கூட்டத்தை நீங்கள் சொல்றபடி நாங்கள் நடத்துறோம் கையெழுத்து போட்டது யாரு? அந்த மாவட்ட தலைவர். ஒரு ஊர்ல ஒரு மாவட்டத்தில் போய் நீங்க பிரச்சாரம் பண்ணா அது விஜய் சைன் பண்ண மாட்டார், நாங்க வரவங்க சைன் பண்ண மாட்டார். அந்த இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் தான் போய் கமிஷனர் ஆஃபீஸில் போய் லெட்டர் கொடுக்கணும், எஸ்பி ஆஃபீஸில் போய் லெட்டர் கொடுக்கணும். சார் இந்த மாதிரி கூட்டம் வருது, நாங்கள் கூட்டம் நடத்த போறோம், எங்களுக்கு நீங்க பாதுகாப்பு தரணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க என்ன எது கைது பண்றாங்க? அவரே ஒரு மனு எழுதி அவருக்கே அவர் மனு எழுதுறாரு. அந்த போலீஸ் அதிகாரி அவர் பேரே எழுதி அவரே மனு எழுதி இந்த மாதிரி நாங்கள் சொன்ன நிபந்தனைகளை மீறிட்டாங்க, அதனால இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி அவரே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ மதியன் அவர்களையும் பவுல் ராஜா அரெஸ்ட் பண்ணி நீ 15 நாள் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? விஜய் வந்து அந்த இடத்துக்கு பேச வந்திருக்கார். ரைட்டா? அவர் 4 இடத்துல பேச மாதிரி 5ஆவது பேச வந்திருக்கார். அவர் வந்து இத்தனை பேரை வந்து வாங்கன்னு அவர் சொல்லலை. நல்லா கேளுங்க. விஜய் வந்து ஒரு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்கினாரா? 1. 2வது வந்து விஜய் வராருன்னா நீங்கள் 11 நிபந்தனைகளுக்குள்ள இந்த கூட்டத்தை நடத்துவதற்கான பர்மிஷனை போலீஸ் கொடுத்து விட்டது என்றால் அங்கே வர எல்லா உயிருக்கும் அந்த போலீஸ் தான் பொறுப்பு.
நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் முன்னாடி பதிவிட்டு சொன்னதே நினைவிட்டு விரும்புகிறேன். அந்த அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற திறனோ திராணியோ இந்த காவல்துறை அதிகாரிக்கு இல்லைன்னு அவங்க நினைச்சாங்கன்னா ரத்து பண்ணு, கூட்டத்தை ரத்து பண்ணி விஜய்கிட்ட சொல்லுங்க, கூட்டம் ரத்தாகுது, கிளம்புங்க. இங்க அசாதாரண சூழ்நிலை, உயிரிழப்பில் வர மாதிரி எங்களுக்கு பயமா இருக்கு. எங்களுக்கு வந்து உளவுத்துறை எச்சரிக்கிறது, எதுவும் கூட்டம் வந்து நம்ம நினைக்கிறதோட அப்நார்மலா போயிட்டு இருக்கு, எங்களால் கட்டுப்படுத்த முடியல, கூட்டம் ரத்து, சென்று திருப்பி செல். அதுக்கப்புறம் வர அரசியல் ரீதியான பிரச்சனையை அரசாங்கம் பார்த்துக்கும், திமுக பார்த்துக்கும், தாவேகா பார்த்துக்கும். அங்க போலீஸ் அதிகாரி தப்பிச்சிருக்கலாம். நீங்க வந்து போன்னு எல்லாம் அனுமதிச்சு ஒருத்த மேல ஒருத்தவங்க வந்து இன்னைக்கு செத்தது 41 உயிர், என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? கூட்டம் அதிகமாக ஆட்டோமேட்டிக்கா அந்த கூட்டத்தை ரத்து செய்யற அதிகாரத்தை யார் கொடுத்திருக்கா? அந்த 11 நிபந்தனைகளையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க நாங்க சொன்னதை கேட்கலன்னா கூட்டத்தை ரத்து பண்ணுன்றது இவங்க அசெப்ட் பண்ணி தான் அவங்க கையெழுத்து போடுவாங்க. அந்த கிளாஸ் அதுல இருக்கும். ஏன் ரத்து பண்ண மாட்டேன்றீங்க? அதுக்கப்புறம் வர பிரச்சனைகள்லாம் திமுகவும் தாவேகாவும் பார்த்துக்கணும். ஆனா போலீஸ் அன்றைக்கு அந்த பிரச்சனையிலிருந்து திசை திருப்பி தப்பி இருக்கலாம். இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை நான் எப்படி பார்க்கிறேன்னா, செத்த பெண்கு பிணத்தை கணக்கிடுவதற்கும் மாலை போடுவதற்கும் இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை வேலை செய்கிறது தவிர வருமுன் காப்போன்ற எந்த திட்டமும் அவங்கள்ட்ட இல்லை. அதனால சொன்னா அந்த கள்ளக்குறிச்சி நினைக்கக்கூடிய ஸ்ரீகவி அந்த ஸ்கூல் பிரச்சனையும் அதுக்கு ஒரு உதாரணம், கள்ளக்குறிச்சி உதாரணம், பல உதாரணங்கள் அதுதான் முன் வச்சோம். நம்ம விமான சாகச நிகழ்ச்சி பல உதாரணம் முன் வச்சோம். ஏன் அப்படின்னா, செத்த பிறகு எங்களை வாக்கரிசி போட உங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன், செத்த பிறகு எனக்கு வந்து 10 லட்ச ரூபா கொடுங்கன்னு உங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன், நான் சாகாம இருக்குதான் உங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். அப்ப அந்த உத்தரவை காவல்துறை அதிகாரிகள்ட்ட அந்த பவர் அவர் யூஸ் பண்ணலாம், அவர் யூஸ் பண்ணல. அப்புறம் எதுக்கு வந்து தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்களை கைது பண்ணணும் சொல்லுங்க? அவருக்கு எதுக்கு என்னங்க சம்பந்தம்? அவர் ஒரு கூட்டத்துக்கு வராரு, பேசுறாரு. 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட்டத்தின் இப்போ புசியானந்த் அவர்களையும் நிர்மல்குமாரி எதுக்கு தேடுறாங்கன்னு அதுவும் தெரியல எனக்கு. எதுக்கு அவங்கள தேடி கைது பண்ணோம்? அவங்க தான் எல்லாரையும் வந்து மரத்து மேல் நில்லு, மேலே பிடிச்சி தொங்கு, எல்லாரையும் தள்ளி விடுன்னு சொன்னாங்களா? அங்கே அசாதாரண ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது யாரு? அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி தானே. கூட்டத்தை ரத்து பண்ணியிருக்கணும். இல்லை 30,000 பேர் வந்துட்டாங்களா? நீங்கள் என்ன சொல்றீங்க? 10,000 பேர் நான் 500 போலீஸை இறக்கிருக்கீங்கன்னு சொல்றீங்களா? அப்போ 30,000 பேரை நீங்கள் 1500 போலீஸை இறக்கணுமா இல்லையா? அதானங்க உங்கள் வேலை, அதானங்க உங்கள் வேலை. மறுநாள் வந்து டிஜிபி, பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் சொல்கிறோம், நாங்கள் 2000 பேர். அதுக்கு எதுக்கு 2000 பேர் மறுநாள்? அங்கே இருக்கக்கூடிய செருப்பையும் அங்கே இருக்க பேரிகார்ட்லையும் பாதுகாக்கிறதுக்கா? எப்போ வயிறு பசிக்குதா அன்னைக்கு சோறு போடுனா மறுநாள் நான் சோறு போடுற கதை அது. அன்றைக்கு நீ வந்து 10,000 பேருக்கு நீ 500 போலீஸ்னு வச்சுன்னா 30,000 பேர் வந்தால் இன்னொரு 1000 போலீஸ் எங்க? கரூர்ல நிற்க, நாமக்கல்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, சேலத்துலேருந்து இருக்கு, திருப்பூர்லேருந்து இருக்கு, ஈரோடுலேருந்து இருக்கு. எவ்வளோ தூரங்க அங்கேருந்து? 1.5 மணி நேரம் ஜெர்னிங்க. அங்கேருந்து சிறப்பு படையாக இருக்குங்க, சிஆர்பி இருக்குங்க. அப்போ எதுவுமே நான் பண்ணல, நாங்கள் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க, நாங்கள் 10,000 பேர் சொன்னாங்க, ஆனால் அதிகமாக வந்ததுனால எங்களால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா அது முன்னாடி பதிவு செஞ்சது தான். 10,001 10,002 எக்ஸ்ட்ரா 2 பேர் வந்தால் அவங்கள சாவு விட்டுருவீங்களா? உங்கள் குழந்தைகள் இல்லையா? உங்கள் மக்கள் இல்லையா? செத்தவன் தாவேகா தொண்டர்களாக நீங்கள் பார்க்குறீங்க, நான் பார்க்கல. தமிழ் குடிகள், என் மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், என் உறவுகள், என் ரத்த சொந்தங்கள், அவங்கள நான் அப்படி தான் பார்க்குறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அப்படி தான் பார்க்கணும். இன்றைக்கு தாவேகா தொண்டர்கள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மாண்புமிகு முதலமைச்சர் நைட்டாக தனி ஃப்ளைட் பிடிச்சி கரூருக்கு வர்றாரு. துபாயிலேருந்தே திரும்பி வர்றாரு உதயநிதி. ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகல? ஏன் கள்ளக்குறிச்சிக்கு தனி ஃப்ளைட் பிடிச்சி போகல? ஏன் மாண்புமிகு துணை முதல்வர் கள்ளக்குறிச்சிக்கு போகல? கேள்வி வைப்பலாம். ஏன்னா அரசாங்கத்தின் ஃபெயிலியர். அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தில், அங்கே இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிங் எம்எல்ஏ சொல்றாரு, இங்கே சாராயம் காய்ச்சுறாங்க, சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வாங்கன்னு அப்பாவிட்ட கேட்குறாருங்க மாண்புமிகு சபாநாயகர்கிட்ட. அப்பாவும் அதை மறுக்கிறாருங்க. அன்றைக்கு அந்த ஏடிஎம்கே சொன்ன அந்த எம்எல்ஏ சொன்னதை வைத்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து ஒரு ஃபோர்ஸ் அன்னைக்கு அமிச்சிருந்தீங்கன்னா 65 பேர் செத்துக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி தாங்க 2 மாதம் முன்னாடி கள்ளச்சாரத்தி மூலம் செங்கல்பட்டில் சாவறான், மரக்காணத்தில் சாவறான். அப்பையும் படிப்பினை பண்ணலங்க இந்த அரசாங்கம். அப்போ இந்த அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை ஒட்டுமொத்தமாக தோல்வினா அது உளவுத்துறை தோல்வி இல்லை, உளவுத்துறையும் போலீஸையும் தன் கையில் வைத்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி. மாண்புமிகு துணை உல்லாச பயணம் சென்று கொண்டிருக்கிற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுடைய தோல்வி. கரூர் சம்பவம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா, இங்கே திருவண்ணாமலையில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீஸில் வந்துட்டு திருவண்ணாமலையிலிருந்து வந்த பெண்களிடம் பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டிருக்காங்க. 2 நாட்கள் கழித்து அவங்க மீது நடவடிக்கை பாய்ந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இது எப்படி பார்க்குறேன், எப்படி இவங்கெல்லாம் போலீஸ்க்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து 2 இடத்துல தான் வந்து தன்னுடைய குறைகளை சொல்லுவாங்க, 2 இடத்துல தான் தனக்கான நியாயத்தை எதிர்பார்ப்பாங்க. ஒன்று காவல்துறை, அதாவது போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுகிற காவல் நிலையங்கள், 2வது நீதிமன்றங்கள். அதே மாதிரி மக்கள் தப்பு செய்கிறாங்களோ தப்பு செய்யலையோ அவர்களை அதிக்கிற அதிகாரத்தை யார் கொடுத்துருக்கோம்? காவல்துறைக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இப்போ கூட நம்ம வந்து அந்த கரூர் பிரச்சனையில் சொல்கிறப்ப கூட காவல்துறை தடியடி நடத்துவதற்கு எந்த அதிகாரி பர்மிஷன் கொடுத்தாருன்னு கேட்குறோம். அது பதிலே கிடையாது. இன்றைக்கு பக்கமாக வந்து பேட்டி அளிக்கிறாங்கல்ல ஐஏஎஸ்க்கு,
அமுதா ஐஎஸ் ஆகட்டும், தீரஜ்குமார் ஆகட்டும், கக்கன் சிங் பேடி ஆகட்டும், மற்றவர்கள்லாம் பக்கமாக அந்த கரூர் பிரச்சனையை பற்றி பொதுவெளியில் பேட்டி அளிக்கிறவங்களுக்கு எந்த அதிகாரி டேவிட்சன் ஆசீர்வாதம் பேட்டி அளிக்கிறார்ல, கூடுதல் டிஜிபி பேட்டி அளிக்கிறார்ல, அப்போ யாருங்க அந்த அதிகாரி? ஏன்னா எந்த கான்ஸ்டபிளோ எந்த ஏட்டோ எந்த போலீஸ் அதிகாரி கையில் வச்சு மிரட்ட தான் செய்வான். அடிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. முட்டி கீழே அடிக்கிற அதிகாரத்தை ஒரு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி பர்மிஷன் கொடுத்தா தான் அடிக்க முடியும். அந்த அதிகாரி யாரு சொல்லு? அதை பற்றி பதிலே கிடையாது. நீ கூட்டத்தில் போய் தடின்னு அடிக்கிற, கரண்ட் ஆஃப் ஆகுது, எல்லாம் செதறி தான் ஓடுவான், சாவதான் செய்வான். இது சாதாரணமாக தெரியுங்க. அப்போ போலீஸ்க்கு நீங்கள் வேலைக்கு எடுக்கிறப்ப ட்ரைனிங் வச்சு எடுக்கிறீங்களா, இல்லை காவல்துறையுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி காவல்துறை எக்ஸாம் கரெக்டாக நடத்தி எடுக்கிறீங்களா, அவனுடைய பின்புலத்தை நீங்கள் செக் பண்ணுறீங்களா, மன ரீதியாக அவன் எப்படி இருக்கிறான்னு செக் பண்ணுறீங்களா? இது நல்லா புரிஞ்சுக்கணும். மன ரீதியாக, ஏன்னா இவெல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டவன். இப்போ நம்ம திருப்புவனம் காவல் நிலையத்தில் பைப்பை வச்சு 4 போலீஸ்காரங்க 5 போலீஸ்காரர் அடித்து அஜித்குமாரை கொண்டாங்களே, அவங்களாம் உண்மையான போலீஸ்காரர் நினைக்கிறீங்களா? கஞ்சா குடிக்கிங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவன். ஒரு நார்மலாக இருக்க ஒரு பர்சன் ஒரு நபர் மேலே கண்ணில் போய் மிளகாப்பொடி தூவானா? ஒரு நார்மலான ஒருத்தர் குடியில் எந்த ஒரு போதை வசதிக்கு ஆட்கொள்ளாதவன் போடுவானா? ஒரு நார்மலாக இருக்கிறவன் ரோட்டில் போய் ஒருத்தர் தடிக்க விழுந்தா கூட என்ன பண்ணுவான்? தம்பி எதிரி தம்பி ஏன் பார்த்து போக கூடாதா? சோடா வாங்கிட்டு வாடா, தண்ணி வாங்கிட்டு வாடா, எங்கப்பா போகணும், ஆட்டோ போடுறா, ஏற்றி விட்றா. இதாங்க நம்ம மனிதர் பண்பு, நம்ம தமிழ் மண்ணினோட பண்புங்க. அது யாருன்னா ஒருத்தர் உங்ககிட்ட சார் பசிக்குது எனக்கு சாப்பாடு போடுன்னு கேட்டால் அவன் நீங்கள் திருப்பி அனுப்பிச்சிருவீங்களா? இந்த வாப்பா காசு தர மாட்டான், சாப்பாடு வாங்கி தரேன், இந்த சாப்பிடு போ. இதாங்க நம்ம மனித இயல்பு, நம்ம தமிழரோட பண்பு. விருந்தோப்பில் அப்பேற்பட்ட தமிழ் குடியில் பிறந்துக்கிட்டு பைப்பை வச்சு ஒருத்தன் திருடாத ஒருத்தனை போய் அடிச்சு சாவடிச்சிருக்கீங்களே, அப்போ நீங்கள் மனித உருவில் இருக்கின்ற கஞ்சாவை அடித்து கொண்டிருக்கின்ற மிருகங்கள். அப்போ நான் கேட்குறேன், இங்கே இருக்க பேட்ரோலில் உயர் அதிகாரிகள்லாம், பேட்ரோல் இருக்குல்ல, நைட் ரோந்து போகிறப்ப பேட்ரோல் இருக்கு, பேட்ரோல் எதுக்கு போகிறாங்க? எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த எல்லைக்குள்ளே யார் யாருக்கு டியூட்டி போட்டோமோ அந்த டியூட்டி போட்ட போலீஸ் அதிகாரிகள்லாம் கரெக்டாக வேலை செய்கிறாங்களான்னு உயர் அதிகாரி சுற்றுவாங்க. அதான் பேட்ரோல். நேற்று எங்கேயா போனால் வடிப்பாங்க, எங்கே இருக்க சார்? இந்த ஸ்பாட்டில் இருக்கிற, அங்கேருந்து எனக்கு வீடியோ கால் பண்ணு, டக்குன்னு கேட்பாங்க. அங்கேருந்து வீடியோ கால் பண்ணு, அப்போ மாட்டிப்பான் அவன். இல்லை சார் இங்கே இருக்கிற, என்ன பொய் சொல்கிற நீ, வாய மெமோ கொடுக்குற உனக்கு, நீ எங்கே இருக்கிற? இதுதாங்க உயர் அதிகாரியோட வேலை. அப்போ நீங்கள் 2 பேரை டியூட்டிக்கு அனுப்பிச்சிங்கன்னா அந்த டியூட்டிக்கு அனுப்புறவனுக்கு எந்த மாதிரி ஒரு தைரியம்? அந்த காவல்துறை இன்னைக்கு திருவண்ணாமலை நடந்த இன்சிடென்ட்டில் 2 காவல்துறை கான்ஸ்டபிள் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. அப்போ நம்மள உயர் அதிகாரிகள் யாரும் செக் பண்ண மாட்டாங்க. தெளிவா? ஃபர்ஸ்ட். 2வது, நம்ம இப்போ கஞ்சா அடிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவன் கஞ்சா அடிச்சனால தான் செஞ்சான். அவன் நார்மலாக போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிற அப்படி செய்வானா? என்னதான் அவனுக்கு காம உணர்வு தூண்டி இருந்தாலும் அவன் உள் மனசு 6வது வரை வேலை செய்யும். நம்ம போலீஸாக இருக்கிறோம், இன்றைக்கி இந்த தலைவலி இழுத்துக்கூடாது, நம்ம நிதானமாக இருக்கணும், நீ போமா நாளைக்கு எதுவாது நாளைக்கு காலைல பேசிக்குமான்னு சொல்லி இவனோட காம இச்சையை தீர்ப்பது வேறு இடத்துக்கு சென்று விடுவான். அவனுக்கு இந்த அசாட்டிய தைரியம் எப்போ வருது தெரியுங்களா? சிந்தட்டிக் ட்ரக்கு, போதை வஸ்துகள் இன்றைக்கு பொதுமக்களுடன் காவல்துறையுடன் அதிகமாக உட்கொள்றாங்கன்னு நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன். வழக்கு போடுங்க. அஜித்குமாரை அடிச்சு கொண்டவங்கலாம் போதை வஸ்து உட்பட்டவங்க தான், நேரடியாக குற்றம் சாட்டுறேன், வழக்கு போடுங்க. இப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணி 2 பேரும், அவர்களையும் நான் சொல்கிறேன் போதை வஸ்து உட்பண்ணவங்க தான். ஏன் நீங்கள் அரெஸ்ட் பண்ண உடனே அவர்களை அரசு மருத்துவரை கொண்டு போய் ஏன் அவங்க செக் பண்ணல? நான் சொல்கிறேன், அவங்கள போய் செக் பண்ணு. நீங்கள் யார் அரெஸ்ட் பண்ணாலும் முதல்ல என்ன பண்ணும் போலீஸ் தெரியுங்களா? நீங்கள் போய் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா முதல்ல எடுத்துகிட்டு போய் அரசு மருத்துவமனையில் அவருடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை வாங்குவாங்க. அதுக்கப்புறம் தான் மேஜிஸ்ட்ரேட்டை நீங்கள் ஆஜர் பண்ண முடியும். இது ரூல். அவர் ஜெயிலில் போகிறதோ இல்லை விடுதலை பண்ணுறதோ, இவர் உடல் தகுதி எப்படி இருக்குது, இல்லைங்க இவர் ரொம்ப மோசமாக இருக்கார், இவர் ஜெயிலில் போட முடியாதுன்னு அந்த உடல் சம்மந்தமான அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் மேஜிஸ்ட்ரேட் கொடுத்தா அதை படித்து பார்த்துட்டு தான் அவர் ஜெயிலில் போடலாமா, இல்லை அவர் மருத்துவமனையிலே வச்சு சிகிச்சை கொடுக்கலாமா, இல்லை மருத்துவத்தில் ஜெயில் மாதிரி பண்ணலாமான்னு மேஜிஸ்ட்ரேட் முடிவு பண்ணுவார். அப்போ நீங்கள் இந்த 2 பேரையும் அரெஸ்ட் சஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? சஸ்பெண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. அவர்களை நீங்கள் பொது வழியில் பண்ணியிருக்கீங்களா? இது ஒரு கேள்வி. யார் அரெஸ்ட் பண்ணாலும், இப்போ கூட முந்தானத்து கூட ஒரு கல்யாணம் பண்ண அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறப்ப போலீஸ் அதிகாரி தள்ளி விட்டு ஓடினா அதனால கை கால் உடஞ்சிச்சு அப்படின்றாங்களே. எந்த போலீஸ் துறை சம்பந்தப்பட்ட ஆட்களை நீங்கள் கைது செஞ்சோன்னா யாராவது பாத்ரூமில் ஏன் வழிக்கு விழவில்லை? இந்த கேள்வி நாங்கள் வைப்போம்ல, பொதுவெளியில் வைப்போம்ல. நீங்கள் அஜித்குமார் அடிச்சான 5 போலீஸ்கார், அவன் ஏன் பாத்ரூமில் வலிக்கு விழல? இன்னைக்கு இது 2 போலீஸ்காரை நீங்கள் பண்ணுறீங்களா, இவன் ஏன் வலிக்கு விழல? அப்போ ஆட்டோமேட்டிக்காக காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய இனம் சொல்றதுக்காக அவர்களை காப்பாற்றுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? எல்லாரும் வழிக்கு விடுறாங்களாங்க பாத்ரூம்ல. அவெல்லாம் குற்றம் செஞ்சனால்தான் வழிக்கு விடுறான். இவனும் குற்றம் செஞ்சிருக்கான். உங்களுடைய பார்வைக்கு, என்னுடைய பார்வைக்கு அவர் காவல்துறையில் பணியில் இருக்க குற்றவாளி. எங்கிருந்தோ ஒரு மாநிலத்தில், ஒரு ஆந்திரான்ற வேறொரு மாநிலத்தில் இவ்வளோ பெரிய கொடுமையை அவங்க அனுபவிச்சிருக்காங்கன்னா நம்மளுடைய காவல்துறை பற்றி அந்த மாநிலத்தில் அவங்க என்னங்க சொல்லுவாங்க? எவ்வளோ பெரிய அவமானங்க, அவப்பெயருங்க. நம்ம தமிழ் குடிமைகள் கிடையாதுங்க. அவங்க ஆந்திராவிலேருந்து இங்கே புழைக்க ஒரு வாழைத்தாரத்து வாழைப்பழம் விற்க வந்தவங்களை போயிட்டு
இங்கே இருக்கக்கூடிய தமிழ் போலீஸார் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம எல்லைக்கு வந்தால் நம்ம தாங்க பாதுகாப்பு. எப்பா தமிழ்நாடு எனக்கு பிரச்சனையே இல்லைப்பா, நல்லா போவோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா போவோம், வியாபாரம் பண்ணுவோம், முடிப்போம், திருவண்ணாமலை போய் அருணாச்சலரை கும்பிடுவோம், நல்லபடியாக நாங்கள் வருவோம். அப்படி தாங்க திருப்பதியை சொல்கிறோம். திருப்பதி போகிறோம், நல்லா வெங்கடாஜலபதி பண்ணுறோம், நல்ல பாதுகாப்பு, நல்ல சுத்தமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி தாங்க நீங்கள் இங்கே காவல்துறை அதிகாரி இருக்கணும். கஞ்சாவை போட்டுட்டு அந்த டிரைவரை கட்டி வச்சுட்டு அந்த அவங்க அம்மாவை தள்ளி வச்சுட்டு இவங்க போய் நீங்கள் பாலியல் இதுக்கான அத்துமீறல் பண்ணிவிட்டு அவங்கள எதுவுமே நடு ரோட்டில் நீங்கள் விட்டுட்டு போகிறோம்னா அப்போ இவர்கள் நார்மலாக இருக்கிறார்களா? தயவு செய்து புரிஞ்சுங்க. அவர்கள் காம இச்சையை தூண்டுவது அந்த சிந்தட்டிக் ட்ரக். அந்த சிந்தட்டிக் ட்ரக்கை நீங்கள் ஒழிக்காதவரை எங்கள் சட்டம் ஒழுக்கை நீங்கள் பராமரிக்கவே முடியாது. அந்த சிந்தட்டிக் ட்ரக்குக்கு அவன் காவல்துறை அதிகாரியா, பொதுமக்களா, பொண்ணா, ஆனா எதுவுமே தெரியாது. அவன் மைண்டில் என்ன ஃபிக்ஸ் ஆகுதோ அது செய்யதான் தெரியும். தன்னை உயர் காவல்துறை அதிகாரி பணி செய்யும் போது நம்மளை பெட்ரோல் போட்டுட்டு செக் பண்ணுவார் அப்படின்ற பயம் அவனுக்கு இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி உயர் காவல்துறை அதிகாரி எங்கேயும் பெட்ரோல் போய் செக்கே பண்ணுறதில்ல. முடிச்சுட்டா போய் படுத்துக்கிறது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவனுக்குன்னா இனிமேல் எந்த ஆள் வரப்போ நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இது மிக மிக கண்டிக்கத்தக்கது. நம்ம தமிழ்நாட்டுடைய போலீஸுக்கு மிகப்பெரிய ஒரு கரும் புள்ளி.